வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது 26/11/2024 நடந்த செகண்ட் ஷிஃப்ட் கொஷின், ஏஎல்பி எக்ஸாம் நடந்த செகண்ட் ஷிஃப்ட் கொஷின் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன, ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஹரியானா ஜாப்ஸ் இவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இவங்களுடைய வெப்சைட்லேருந்து தான் வந்து நான் வந்து கொஷின் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆர்டிகல் இஸ் சோல்டு ஃபார் எக்ஸ் ருபீஸ் ஆஃப்டர் ஆஃபரிங் 2 சக்ஸசிவ், அதாவது 2 சக்ஸசிவ் தொடர்ச்சியான தள்ளுபடி 25% அப்புறம் 8% கொடுத்தது போக ஒரு பொருள் வந்து எக்ஸ்ன்ற ரேட்டுக்கு வந்து விற்கப்படுது. அந்த பொருளினுடைய குறித்த விலை என்னென்னா 500 ரூபாய். அப்படி என்றால் இந்த செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ்னு என்னென்னா குறித்த விலை, தேய்மானம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை. ஸோ வந்து 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அது சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா A+B மைனஸ் A/B 100 இதான் வந்து ஃபார்முலா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 25 + 8 மைனஸ் 25 8/100 பண்ணிங்கன்னா 33 அடி கொடுத்தீங்கன்னா 4 2 33 - 2 ஈக்குவல் டு 31% வந்து தள்ளுபடி வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 100% வந்து 31% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா என்ன கொடுத்துருப்பாங்க, என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா 69% தான் செல்லிங் ப்ரைஸ். 69% தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ 69% ப்ரைஸில் எப்படி பண்ணுறது, மார்க் ப்ரைஸில் 69% வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆகிருக்கும். ஸோ 69% × 500 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா வர்றது விட வந்து 345 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ அடுத்த கொஸ்டின், கன்ஸ்டன்ட் ஸ்பீடு, அதாவது வேறு ஒன்றும் இல்லைப்பா, 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 10 மணி நேரம் கடக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடு, கன்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ் எவ்வளவு 600 கிலோமீட்டர் கொடுத்துருக்க யூனிட்லாம் கரெக்டாக இருக்கா, இது கிலோமீட்டரில் இருக்குது, இது ஹவர்ஸில் இருக்குது. ஸோ கரெக்டு தான். பை 600 கிலோமீட்டர் பை 10 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 60 km/h வேகத்தில் போனோம்னா இந்த இலக்கு அடைஞ்சிடலாம். அடுத்த கொஸ்டின், அடுத்ததாக 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்தில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 3 வருடங்களுக்கு முன்பு 6 மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலியில் வந்து 6 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சராசரி வயது வந்து 19ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அந்த பையன் பிறந்ததுக்கப்புறமும் இப்போ வந்து அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆவரேஜ் இருந்ததோ அதே தான் இப்போயும் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த பையனுடைய வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைப்பா. இப்போது 3 years ago, சரியா, மொத்தம் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 6 பேர். அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து என்ன, 19 வருஷம். அப்படின்னா மொத்த டோட்டல் ஏஜ் என்ன, 114. டோட்டல் வந்து எவ்வளவு, 114 வருடங்கள். இப்போ கரண்ட்டாக எத்தனை பேர் இருக்காங்க, 6 + 1 இந்த பையன் சேர்த்தா 7 பேர் இருக்காங்க. இப்போ என்னவா இருக்குது, ஆவரேஜ் 19 தான் இருக்குது. ஸோ 7 × 19 133ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 19 years. ஓகேவா, இப்போது என்னவாயிருக்கு அப்படின்னா இந்த 19 years என்ன அப்படின்னா இந்த 6 பேருடைய இது 3 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ், சரிங்களா. இப்போ 3 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும், இந்த 6 பேருக்கும் 3 வயது வந்து கூடியிருக்குமா, ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு கூடியிருக்குமா, 3 வருஷம் இதுனா. ஸோ 6 + 3 ப்ளஸ் இந்த பையனோட வயசு வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பையனோட வயசு எக்ஸ் ஈக்குவல் டு 19 years. அப்படின்னா எக்ஸ் வந்து எவ்வளோ வரும், 1 years. புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். இந்த டோட்டல் ஃபஸ்ட்டு வந்து இது மொத்த டோட்டல் 6 பேருடைய டோட்டல் வயசு என்ன பார்க்குறோம். அடுத்து இப்போ இருக்கிற கரண்ட் 7, இந்த பையனை சேர்த்தா 7 பேருடைய வயசு என்ன பார்க்குறோம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 19 வருஷம். இப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி 6 பேருடைய வயசு, 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக இருக்குன்னா 6 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு வந்து கூடியிருக்கும். ஸோ 6 × 3 ப்ளஸ் இந்த பையனோட வயசு சேர்த்தோம்னா இந்த 19 வயசு. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பையனோட வயது வந்து ஒரு வருடம். அடுத்ததாக ஒருத்தருடைய பணம் வந்து 2 மடங்கு ஆகுது. எப்போது, 10 வருஷத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். கூட்டு வட்டியில் வந்து 10 வருடங்களில் ஒரு பணம் வந்து 2 மடங்கு ஆகுது அப்படின்னா எத்தனை வருடங்களில் அந்த பணம் வந்து 16 மடங்கு ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸிப்பா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு அமௌண்ட் வந்து என்னவாகுது, 2 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்தில்,
10 இயர்ஸில் 10 வருஷத்தில். ஸோ அடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு மடங்கு ஒரு பணம் வந்து இதே பணம் சேம் மணி 16 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் கேட்டிருக்காங்க. இந்த 16 வந்து இந்த ரெண்டினுடைய மடங்காக மாற்றுங்க. 16 = 2/4. இந்த அடுக்கில் என்ன நம்பர் இருக்கோ அது இந்த வருடத்தோடு ஒரு நிமிஷம் அதை வந்து இந்த வருஷத்தோடு பெருக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து விடை. ஸோ 4 × 10 years 40 years. மறந்துடாதீங்க, இந்த மாதிரி கணக்கில் வந்து எப்பயுமே இந்த கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து இந்த டபுள் ட்ரிபிள் ஏதோ ஒன்று சம்திங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய மடங்காக தான் இருக்கும். 2/3 இருக்கலாம். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம், அது வந்து 8 years சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 2/3 சொல்லி மாறி இருக்கும். இந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. இதை வந்து ரெண்டினுடைய மடங்காக இல்லை இந்த முதல்ல கொடுக்கப்பட்ட நம்பரினுடைய மடங்காக தான் இருக்கும். அந்த மடங்கையும் இந்த வருடத்தையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான வருடம் வந்து கிடச்சிரும். ஸோ மொத்தம் 40 வருஷத்தில் வந்து இந்த பணம் வந்து 16 மடங்காக மாறிடும் கூட்டு வட்டியில். ஸோ இவ்வளோ தான் வந்து ஷார்ட்கட். அடுத்த கொஸ்டின், 2 கோணங்கள் கொடுத்துட்டாங்க. 2 கோணங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டாங்க. 2 கோணங்கள் நிரப்பு கோணங்கள் அப்படின்னா அதனுடைய கூடுதல் என்ன, x + y. இதுதான் அர்த்தம். x + y = 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பெரிய கோணம் சிறிய கோணத்தை விட 5 மடங்கு, சிறிய கோணத்தின் 5 மடங்கை விட 6 டிகிரி கம்மின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த பெரிய கோணத்தின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லைப்பா, லார்ஜ் ஆங்கிள் ப்ளஸ் பெரிய ஆங்கிள் அப்புறம் சின்ன ஆங்கிள் ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டா 90 டிகிரி. நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் சொல்லி கொடுத்துட்டாங்க. மிகை நிரப்பு கோணம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா மிகை நிரப்பு கோணம் இதனுடைய மதிப்பு என்னென்னா 180 டிகிரி. 2 கோணங்களுடைய மிகை நிரப்பு கோணம் கொடுத்தாங்க 180 டிகிரி. இதை வந்து ஆங்கிலத்தில் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா L = இந்த ஸ்மால் ஆங்கிள் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதனுடைய 5 மடங்கு இந்த லார்ஜ் ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்னா இந்த சின்ன அலகினுடைய சின்ன ஆங்கிளுடைய 5 மடங்கிலிருந்து 6 டிகிரி கழிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த லார்ஜ் ஆங்கிள் பெரிய ஆங்கிள்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து இந்த இடத்துல வேல்யூ புட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்மால். ஸோ எல்லுக்கு பதிலாக 5x - 6 டிகிரி ப்ளஸ் ஸ்மால் ஆங்கிள் என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். x = 90 டிகிரி. இது கூட்டினீங்க அப்படின்னா 6x - 6 டிகிரி = 90. ஸோ 6 டிகிரி 6x = 84 இல்லை 96. இங்கே இருக்க மைனஸ் வந்து அந்த பக்கம் போகும்போது 6 கூடும் 96 டிகிரி. அப்போ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா 16 டிகிரியாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை இருக்குல்லே பெரிய ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. பெரிய ஆங்கிள் என்ன, லார்ஜ் ஆங்கிள் = 5 × 16 டிகிரி - 6 டிகிரி. 5 16 80 - 6 = 74 டிகிரி. இவ்வளோதான்ப்பா. ஸோ மிக காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். x + y 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி. நிரப்பு கோணம் மிக நிரப்பு கோணம்னா 180 டிகிரி. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஆக்டிவிட்டியில் ஈடுபண்ண கிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யோகா. மொத்தம் ஸ்போர்ட்ஸ் மற்றும் யோகாவில் வந்து கலந்து கொண்ட ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, 25 பேர். அடுத்து யோகாவில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, 15 பேர் + 15. மொத்தம் எத்தனை ஸ்போர்ட்ஸ், 2 ஸ்போர்ட்ஸ் = 40/2 20. அவ்வளோதான்ப்பா. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கடைசியாக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அதோட உள்ள உறுப்போட பெருக்க போகிறோம். ஸோ a × b ab, a × -c -ac ப்ளஸ் 2b × b 2b². அடுத்ததா 2b × -c -2bc. அடுத்து -c × b -bc. அடுத்து -c × -c ப்ளஸ் c². அடுத்ததா ப்ளஸ் a × 2b 2ab. அடுத்து -c × 2b -2bc ப்ளஸ் b² சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, b² ஒரு b² ப்ளஸ் இன்னொரு p² கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 3b² ப்ளஸ் அடுத்ததாக c² இருக்குது, c². அதுக்கு அடுத்ததாக ஏபி எத்தனை இருக்குது, ஒரு ஏபி. நல்லா முதல்ல சொல்கிறேன். இந்த b² கூட்டிங்கன்னா 3b² வந்துருச்சு. அடுத்து இந்த c² கொண்டு வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததாக
மைனஸ் ஏசி. ஸோ இங்கே 2AB இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது. கூட்டினீங்க அப்படின்னா 3AB ப்ளஸ் 3AB மைனஸ் இங்கே மைனஸ் 2BC, இங்கே மைனஸ் 2BC, அப்புறம் இங்கே ஒரு BC. மொத்தம் 5 மைனஸ் BC இருக்குது. மைனஸ் 5BC. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, மொத்தம் 5BC இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? மைனஸ் ஏசி. இதுதான் இப்போ ஆன்சர். இருக்கிற ஒவ்வொரு நம்பரோடையும் வந்து அடுத்த நம்பர் வந்து பெருக்கணும். ஒவ்வொரு உறுப்போடைய மொத்தத்தையும் பெருக்கணும். அப்படி பெருக்கினா தான் இந்த கணக்கு வந்து வரும். அடுத்த கணக்கு, த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் n 30 நியூட்ரல் நம்பர்ஸ். அதாவது சம் ஆஃப் முதல் 8 இயல் எண்களின் கூடுதல். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இயல் எண்கள்ப்பா. இயல் எண்கள் முதல் n நம்பர்ஸ் ஆஃப் இயல் எண்களின் கூடுதல் n × n + 1/2. இது ஆவரேஜ்னு சொல்லி கேட்டாங்க. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா n × n + 1/2 × n. அப்போ அடி கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு n + 1/2. இதுதான் ஃபார்முலா. ஸோ என்னன்றது என்ன? மொத்த நம்பர்ஸ் 30 + 1 / 2 = 31. அடி கொடுத்தீங்கன்னா 15.5ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். சம்மோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், ஆவரேஜோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்ததாக, ஒரு ட்ரேடர் வந்து ஒரு பொருளை வந்து 20% விற்கும் பொழுது விற்கிறாரு. 20% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. அப்போ விற்கும்போது அதோடைய விற்பனை விலை 1024. அப்படின்னா 1472 ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னா அந்த பொருளை விற்கும்போது அவருடைய லாப சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ 20% வந்து மின்னத்தில் எடுத்தீங்க அப்படின்னா 1/5. ஸோ என்ன செய்யுது? லாஸ் ஆகுது. ஸோ விற்பனை விலை என்னவாக இருக்கும்? 4 இருக்கும். ஸோ 5லேருந்து 4 வந்து மாறி இருக்குது. இந்த 4உடைய விலை என்ன கொடுத்துட்டாங்க? இது வந்து சிபி, இது வந்து எஸ்பி. இந்த 4ன்றது என்ன கொடுத்துட்டாங்க? 1024 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம 5ஓட விலை கண்டுபிடிச்சிங்கன்னா சிபியை கண்டுபிடிச்சலாம். சிபியிலேருந்து அடுத்து தேவையான செல்லிங் ப்ரைஸு கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து எவ்வளோ % கண்டுபிடிச்சலாம். 5லேருந்து 4 வந்து. ஸோ இப்போது எஸ்பியோட மதிப்பு 4ன்றது என்னென்னா 1024 ரூபா. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா இருந்தாங்க 8 2 சாரி 4 அடி கொடுத்தீங்கன்னா 256ன்னு சொல்லி வரும். 256. அப்போ 5 சிபின்றது என்ன ஒன்றா 5 × 256 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 1280 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ 1280 ரூபா தான் வந்து சிபி. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1280 ரூபா பொருளை வந்து 1472 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது வந்து சிபி. இப்போ வந்து விற்கக்கூடிய புது விற்பனை விலை நியூ எஸ்பி. சரிங்களா? 1472 ரூபா. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 192 ரூபா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லாப சதவீதம் வந்து கண்டுபிடிக்கிறோம். லாப சதவீதம் ஈக்குவல் லாபம் வகுத்தல் அடிப்படை விலை 1880 × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 15% சொல்லி வரும். ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து எவ்வளவு அமௌண்ட்டுன்றதை கண்டுபிடிக்கிறோம். சிபியோட ரேட்டு கண்டுபிடிக்கணும். எஸ்பி வந்து கொடுத்துட்டாங்க. எஸ்பியிலேருந்து சிபியோட ரேட்டு கண்டுபிடிக்கணும். இந்த சிபியோட ரேட்டிலேருந்து இந்த புதுசாக விற்கக்கூடிய இந்த பொருளுடைய புதிய விற்பனை விலைக்கு உள்ள சதவீதத்தை தான் கடைசியில் கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் ஸ்மால் ட்ரீ. ஒரு மரம் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த மரத்தினுடைய உச்சத்திற்கு வந்து தரையிலேருந்து எவ்வளோ டிகிரி கோணமாக, தரையிலேருந்து எத்தனை டிகிரி தூரத்தில் இருக்குது அப்படின்னா 300 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த புள்ளியிலேருந்து இந்த மரத்தினோட அடிப்பாக வந்து 300 மீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. இதனுடைய கோணம் என்னவாகும்? 30 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 30 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, அப்புறம் இந்த கொஞ்ச நாள் கழித்து இந்த மரம் வந்து வளருது. மரம் வளரும்போது இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இதனுடைய டிகிரி என்னவாக இருக்கான்னா 60 டிகிரியாக இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்ன முக்கோணத்துலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த சின்ன முக்கோணத்தில் நம்ம ஏற்கனவே படித்தது 30 டிகிரினா எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும்? 60 டிகிரியாக இருக்கும். இது செங்கோண முக்கோணம். முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் எவ்வளவு நம்ம வந்து படித்தோம்? 180 டிகிரின்னு படிச்சிடும். ஸோ அந்த ஃபார்முலா படி 30க்கு எதிர்ப்பக்கத்துக்கு வந்து ஒரு பங்கு, 60க்கு எதிர்ப்பக்கம் உள்ளது √3. காரணம் வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நமக்கு இந்த √3 மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க? 300 மீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ √3 = 300 மீட்டர் அப்படின்னா 1 என்னவாக இருக்கும்? 1 = 2 பக்கம் √3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 300/√3.
ரெண்டு பக்கம் √3 √3 அப்படி எடுத்தீங்கன்னா இங்கே 1 வந்துடும், இங்கே √3 வரும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், 3 × 100ன்னு சொல்லி எழுதலாம். 100/√3. 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா √3 × √3 × 100 upon √3. சரிங்களா, இதை வந்து விரிச்சு எழுதிருக்கோம். 3 வந்து எப்படி எழுதலாம், √3 × √3ன்னு சொல்லி எழுதலாம். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியினுடைய உயரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 100√3 மீட்டர். சாரி, இதை மறுபடியும் எழுதுறப்பா, 100√3 மீட்டர். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில். சரிங்களா, 100√3 மீட்டர். இப்போ என்ன ஆயிருக்கு, ஆங்கிள் வந்து மாறி இருக்கு. இப்போது மரம் வளர்ந்துருச்சு. மரம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இது 60 டிகிரி ஆகுது, இது 30 டிகிரி ஆகுது. இது 60 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இது 30 டிகிரியாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து செங்கோணம் கோணம். அப்போது 30க்கு எதிர்ப்பக்கம் உள்ளது 1, 60க்கு எதிர்ப்பக்கம் உள்ளது √3. சரியா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 30க்கு எதிர்ப்பக்கம் உள்ளது 1னுடைய மதிப்பு இங்கே வந்து 300 மீட்டர். 1னுடைய மதிப்பு வந்து இங்கே வந்து 300 மீட்டர் ஆல்ரெடி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. அப்படின்னா √3 மதிப்பு என்ன வரும்னா √3 × 300 மீட்டர்னு சொல்லி வரும். இது என்னது, இந்த பாயிண்ட் வந்து A to C, சின்னு வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்டை A to Cயோட மதிப்பு தான் 300√3 மீட்டர். இதில் வந்து நமக்கு என்ன தேவை, எவ்வளோ பகுதி, இந்த BCயோட மதிப்பு தான் தேவை. ஸோ BCயோட மதிப்பு தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், ஏசியிலேருந்து ஏபியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிடும். ஏசியோட மதிப்பு என்ன 300√3 மீட்டர் மைனஸ் ஏபியோட மதிப்பு √3 100√3 மீட்டர் ஈக்குவல் டு 200√3 மீட்டர். இந்த √3 இப்போலாம் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்க, 1.73 கொடுத்தீங்கன்னா அது பெருக்கலாக வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 200√3 மீட்டர்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த கணக்கு மறுபடியும் சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய ஆங்கிள் வந்து தூரம் வந்து இந்த ஒரு பாயிண்டில் வந்து 300 மீட்டர், அதோட ஆங்கிள் 30 டிகிரி. ரெண்டாவது அந்த மரம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆங்கிள் வந்து என்னவாகுது, உச்சி பகுதிக்கும் இந்த புள்ளிக்கு என்ன ஆங்கிள் ஆகுதுன்னா 60 டிகிரி ஆகுது. ஸோ இங்கே வந்து 30 டிகிரியாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச என்ன கண்டுபிடிச்சோம்னா இந்த ஆரம்ப நிலையில் இருந்த மரத்தினுடைய உயரம் 100√3 மீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது இந்த மொத்த உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த உயரத்தை 100√3 மீட்டர் கழிச்சிட்டோம் அப்படின்னா பிசியோட வளர்ந்த பிறகு எவ்வளோ தூரம் வந்து மரம் வளர்ந்துருக்குன்றத சொல்லி கண்டுபிடிச்சா how much did the tree grow இருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஃபார்மில் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கணக்கு தெரிஞ்சிடும். இது ஆல்ரெடி வந்து ரெண்டு ஷிஃப்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருந்தோம். அடுத்ததாக த ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டர், ஒரு நாற்கரத்தின் 4 பக்கங்களின் கூடுதல் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, இந்த ரேஷியோவில் வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு நாற்கரத்தின் 4 பக்கங்களின் கூடுதல் 360 டிகிரின்னு சொல்லி தெரியும். அப்படின்னா இந்த ரேஷியோவெல்லாம் என்ன பக்கங்கள் என்னவாக இருக்கணும், 2x + 5x + 7x + 10xன்னு சொல்லி இருக்கும். இதனுடைய மதிப்பு என்ன 360 டிகிரி 10x. இப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இருக்கிற பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்குள்ள வித்தியாசம் என்ன கேட்டிருக்காங்க. பெரிய நம்பர் என்ன 10x, சின்ன நம்பர் என்ன 2x. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அதாவது 8xோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல எக்ஸோட வெளியே கண்டுபிடிப்போம். எக்ஸோட வெளியே என்ன வரும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா 24 சொல்லி வரும். 360 டிகிரி / 24 = 15 டிகிரி. ஸோ 8xோட மதிப்பு 8 × 15 டிகிரி 120 டிகிரி. ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி அப்படின்ற ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கு வந்து போட முடியும். ஸோ நாற்கரத்தின் 4 கோணங்களின் மதிப்பு, கோணங்களின் கூடுதல் என்ன வரும்னா கோணங்களின் கூடுதல் என்ன வரும் அப்படின்னா 360 டிகிரி 360 டிகிரி. இந்த ஃபார்முலா வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்டில் வந்து படிச்சிருந்தோம். இந்த 4 கோணங்களின் கூடுதல் என்ன வரும்னா 360 டிகிரி வரும். அடுத்ததான் டேக்ஸ் ஆன் கமாடிட்டி, ஒரு பொருளுடைய விலை வந்து டேக்ஸ் வந்து 10% குறையுது. அப்படி குறையும் போது அவருடைய நுகர்வு வந்து 20% அதிகமாகுது. அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸின் அதனுடைய ரெவன்யூ வந்து எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ அப்படின்னா ரெவன்யூ ஈக்குவல் டு டேக்ஸ் இன்ட்டு கமாடிட்டி கன்சம்ஷன், இந்த இது தெரிஞ்சுக்கணும். ஸோ 10% வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 1/10, 10லேருந்து என்னவாகுது 9ஆக மாறுது. சரிங்களா, அதே இது ரெண்டாவது 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 5லேருந்து 1 கூடி 6ஆக மாறுது. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு டேக்ஸு, ரெண்டாவது கன்சம்ஷனு, லாஸ்ட்டாக ரெவன்யூ. ஃபஸ்ட்டு டேக்ஸ் என்னவாகுது, ஆரம்பத்தில் வந்து
10ல் இருந்தது 9ஆக மாறிடுச்சு. இனிஷியலாக இருந்தது லாஸ்ட்டில் என்ன வந்துச்சு, 10லேருந்து 9ஆக மாறிடுச்சு. ஏன்னா 10% குறையுது இல்லையா. அடுத்து 2வது 20% கூடுது. 5லேருந்து கன்சம்ஷன் நுகர்வு வந்து 5லேருந்து 6ஆக மாறுது. இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 10 × 5 அப்படி டோட்டலாக பெருக்குங்க. 10 × 5 50, 6 × 9 × 6 54. ஸோ 50லேருந்து எவ்வளோ கூடியிருக்கு, 4 பங்கு வந்து கூடியிருக்கு. 4 பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 50ல் 4 பங்கு வந்து கூடியிருக்கு. ஸோ சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8% சொல்லி வரும். அடி கொடுத்தீங்கன்னா இவ்வளோதான்ப்பா. பெருக்கிட்டு எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக இந்த கணக்கு 584 ஸ்கொயரினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு இந்த நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தசமஸ்தானத்தில் உள்ள வந்து ஒரிஜினல் நம்பராக வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா 34, 10, 56ன்னு எழுதிட்டு 1 போட்டுக்கோங்க. எத்தனை ஸ்தானத்தை கழித்து எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை சைவர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ 4 சைவர் போட்டாச்சு. இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், இந்த நம்பருடைய மதிப்பு என்ன கொடுத்தாங்க, 584 ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. 584 ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இது எதனுடைய ஸ்கொயராக இருக்கும், 100 ஸ்கொயர்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ ரூட்டில் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 584 வகுத்தல் 100ன்னு சொல்லி வரும். இதை சுருக்குனிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ 5.84. இது வந்து பேசிக் மெத்தட். இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ரூட்டை விட்டு வெளியே வர மொத்தத்தில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. அடுத்ததாக ரேடியஸ் ஆஃப் அ சிலிண்டர். ஒரு சிலிண்டருடைய ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர், அதனோட ஹைட்டை விட 5 சென்டிமீட்டர் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸு ஏரியா வளைவு பரப்பு வந்து என்ன இருக்கும்னா 792 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க. இப்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு உருளையினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்புக்குடைய சூத்திரம் என்ன அப்படின்னா 2πr/h. அதே இது கொள்ளளவு வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா r²h. இந்த 2 ஃபார்முலாவும் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து ஹைட்டை விட 5 சென்டிமீட்டர் கூட சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹைட் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹைட் ஈக்குவல் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா ஆர் வந்து x+5. ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் போட்டுடலாமா. இப்போ கர்வ் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். 2 × பைக்கு பதிலாக 22/7ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன x+5 இன்ட்டு ஹைட்டுடைய மதிப்பு எக்ஸு ஈக்குவல் டு 792 மீட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து 22 அடி கொடுத்தீங்கன்னா 44. 11 அடி கொடுத்தீங்க, இங்கே 11 அடி கொடுத்தீங்கன்னா 2 72 சரி வரும். அடுத்து 4 2 4னா 23 வரும். 4 அடி எடுத்தோன்னா 1 4 மிச்சம் 3 8 32 சொல்லி வரும். ஸோ x+5 இன்ட்டு எக்ஸினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 7 × 18 126. 18 7 126, 5 18 90, 6 பண்ணுற 108, 7 பண்ணுற 126. ஸோ 126 பிரிச்சிங்க அப்படின்னா இது எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னா 7 × 9 × 14 நினைக்கிறேன். 9 14 140. ஆமாம் 9 × 14 சொல்லி பிரிக்கலாம். 9 × 14 சொல்லி பிரிக்கலாம். அப்படி பிரிச்சிங்கன்னா இந்த சமன்பாடு வந்து ஈக்குவலைஸ் பண்ணும். ஏன்னா எக்ஸை விட 5 நம்பர் கூட இருக்குது. ஸோ இது வந்து 14, எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் 9ஆக இருக்கும். ஆரம் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கும். 9 வந்து அதனுடைய ஹைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு தேவையானது r²h வால்யூம் தான் தேவை. ஸோ 22/7 இன்ட்டு r² எவ்வளவு 14 × 14 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 9 அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசி என்ன விலை வரும் அப்படின்னா 5544 மீட்டர் க்யூப்னு சொல்லி வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுருக்கணும்ப்பா. அடிப்படையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ புட் பண்ணதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூக்கு எது ஒப்பாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்து தேவையான ஃபார்முலா நம்ம வந்து போட்டு நம்ம வந்து விடையை கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் அ செட் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ். ஒரு கோப்ரைம் நம்பர்ஸினுடைய ஹையஸ்ட் HCF என்னன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க. கோப்ரைம்னா ப்ரைமோட நம்பர் 1 3 சாரி 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 2 3 இது வந்து ஒரு கோப்ரைம். 3 5 இப்படி 2 நம்பர்களுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் 1ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, சாரி 2 நம்பர்களையும் உள்ள HCF வந்து 1ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது வந்து கோப்ரைம். ஸோ HCF என்ன வரும்? 1 தான் வரும். அடுத்ததான் 2.25 லிட்டர் உள்ள மேங்கோ ட்ரிங்க் பாட்டில் வந்து சின்ன கிளாஸில் வந்து ஊற்றுறாங்க. 45 ml அளவு உள்ள கிளாஸில் ஊற்றுறாங்கன்னா எத்தனை கிளாஸ் ஒன்று கேட்குறாங்க. ஸோ இதனுடைய வால்யூமும் இந்த மீதி இருக்க இந்த 45 ml வச்சு ஊற்றக்கூடிய நம்பர் ஆஃப் கிளாஸஸோட வால்யூமும் சேமாக இருக்கும். 2.25 லிட்டரும் இதுவும் சேமாக இருக்கும். ஸோ 2.25 லிட்டரை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ இது எப்படி போட்டிங்க அப்படின்னா 2250 ml சொல்லி மாறும். சரிங்களா? இப்படி மாறிச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 2250 இதை வந்து 45 அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 45 50ன்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து 50 தான் அர்த்தம். அடுத்ததாக ரவி அப்புறம் குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து செய்கிறாங்க. ரவி வந்து 6 மணி நேரத்தில் வந்து 32 பேஜ் வந்து கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணுவோம். அதே நேரத்தில் குமார் வந்து 5 மணி நேரத்தில் வந்து 40 பேஜ் வந்து டைப் பண்ணோம். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து 110 பேஜ் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து டைப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரவி வந்து 6 மணி நேரத்தில் வந்து 32 பேஜ் வந்து டைப் பண்ணுறான். யார்? ரவி. அப்படின்னா 1 மணி நேரத்தில் என்ன பேஜ் டைப் பண்ணுவான்? 32/6. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 16/3. இவ்வளோ பேஜஸ் வந்து அவன் வந்து 1 மணி நேரத்தில் வந்து டைப் பண்ணுவான். அதே நேரத்தில் குமார் வந்து எவ்வளோ 5 மணி நேரத்தில் வந்து 5 ஹவர்ஸில் வந்து 40 பேஜ் வந்து டைப் பண்ணுவான். அப்படின்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ டைப் பண்ணுவான் அப்படின்னா 40/5 8 பேஜ் வந்து டைப் பண்ணுவான். இது வந்து அவங்களுடைய ஒர்க்கு. இப்போது ரவி குமார் இவங்க 2 பேருக்குள்ள 1 மணி நேரத்தில் 16/3 பேஜ் வந்து ரவி வந்து டைப் பண்ணுவான். இவன் வந்து 8 பேஜ் வந்து டைப் பண்ணுவான். ஸோ இவங்களோட டோட்டல் ஒர்க் என்னென்னா 16 தான் வரும். இந்த மாதிரி பின்னத்தில் இருந்துச்சுன்னா மேலே உள்ள நம்பருக்கும் இந்த நம்பருக்கு மட்டும் மிச்சமாக எடுத்துக்கோங்க. கீழே உள்ள நம்பர்லாம் கணக்கில் வைக்காதீங்க. ஸோ 8க்கும் 16க்கு மிச்சமாக எடுத்திங்கன்னா 16 தான் மிச்சமாக வரும். ஸோ உங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும்? இது வந்து டோட்டல் ஒர்க்கு. இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் அப்படின்னா, இப்போ 16 × 16 / 3 இந்த 3 அடி கொடுத்ததுக்கப்புறம் 3 வந்து மேலே போயிடும். ஸோ 3 தான் வந்து கரெக்டாக 3 தான் எங்களுடைய எஃபிஷியன்சி. ரெண்டாவது இவனுடைய எஃபிஷியன்சி என்ன? 2 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ பேஜஸ் அடிப்பாங்க? 5 பேஜஸ் வந்து 1 மணி நேரத்தில் அடிப்பாங்க. அப்படின்னா how much time will they take working together on 2 different computers to type an assignment of 110 pages? 2 பேர் சேர்ந்து சாரி இங்கே மொத்தமாகவே தப்பு பண்ணிட்டேனே. சாரிவா, இங்கே 2 பேர் சேர்ந்து இங்கே 1 மணி நேரத்தில் வந்து ரவி வந்து 16/3 பேஜ் அடிக்கிறாரு. இவர் வந்து குமார் வந்து 8 பேஜ் அடிக்கிறாரு. அப்படின்னா இதுக்கு மிச்சமாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 8 மணி 24 30 40/3 சொல்லி வரும். ஸோ நமக்கு வந்து தேவையான பேஜஸ் எவ்வளவு? 110 பேஜஸ் தான் வந்து அவங்க வந்து அடிக்கணும். ஸோ 110 பேஜஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு 40 பேஜ் அடித்தாங்க அப்படின்னா எவ்வளோ 40/3 பேஜஸ் வந்து 2 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, ரவியும் குமாரும். அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அடிப்பாங்க அப்படின்னா 110 × 40 × 3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 11 3 33/4. இது வந்து ஹவர்ஸில் இருக்குது. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 32 வரும். 8 மணி நேரம் 8 32 வரும். அதுக்கப்புறம் 1/4 8 ஹவர். அப்புறம் 1/4 மினிட்ஸ் 1/4 இருக்கும். 8 + 1/4 இருக்கும். இந்த 1/4க்கு என்ன அர்த்தம்? இன்ட்டு 60 நிமிஷத்தில் பெருக்குனீங்க அப்படின்னா 8 மணி நேரம் 15 நிமிஷம்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். ரவி வந்து 6 மணி நேரத்தில் வந்து 32 பேஜ் அடிக்கிறார். அப்படின்னா 1 மணி நேரத்தில் வந்து 16/3 பேஜ் வந்து டைப் பண்ணுவோம் அப்படி ரவி. அதே நேரத்தில் குமார் வந்து 1 மணி நேரத்தில் வந்து
8 பேஜ் வந்து டைப் பண்ணுவார். ஏன்னா 5 மணி நேரத்துக்கு 40 பேஜ்னா 1 மணி நேரத்துக்கு 8 பேஜ் டைப் பண்ணுவார். 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ பேஜஸ் டைப் பண்ணுவாங்க அப்படின்னா, ரவியோடது 6, 16/3, குமாரோடையது 8. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 40/3 பேஜஸ் வந்து ரவியும் குமாரும் வந்து சேர்ந்து வந்து 1 மணி நேரத்தில் வந்து டைப் பண்ணுவாங்க. 40/3ன்றத நமக்கு எவ்வளோ தேவை, 110 பேஜ் வந்து டைப் பண்ணணும். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 110 பேஜ். டோட்டல் ஒர்க் அவங்களோட எஃபிஷியன்சி என்ன, 40/3 1 மணி நேரத்தில் அடிக்கக்கூடியது. ஸோ 40/3 இது வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 33/4 சொல்லி வரும். இதை வந்து சுருக்குனிங்க அப்படின்னா 8 hours ப்ளஸ் ½ an hour சொல்லி வரும். ½ an hour மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 8 hour 15 minutes சொல்லி வரும். ஸோ நான் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. அடுத்ததான் ஒரு வில்லேஜ்லேருந்து 70% 10% பீப்புள் வந்து இறந்து போயிடறாங்க காலராவால். மீதி இருக்கவங்களே 25% வந்து வில்லேஜ் வந்துட்டு போயிடுறாங்க, அந்த கிராமத்தை விட்டு போயிடறாங்க. மிச்சம் இருக்கிறவங்க அப்படின்னா 4050 பேர். அப்படின்னா ஒரிஜினலாக இருந்தவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட்டாக நேற்று பார்த்த கணக்கு மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வந்து 100% பீப்புள் இருப்பாங்க. இதில் வந்து 10% வந்து டை ஆகிட்டாங்க. மீதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா 25% ஆஃப் தி ரிமைனிங் இன்ஹாபிட்டன்ஸ் 25% மக்கள் வந்து எவ்வளவு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரிஜினல் மக்கள் தொகையிலேருந்து 10% போக மீதி இருக்கிற நபர்கள் எவ்வளவு 90% மக்கள் இருப்பாங்க. இந்த 90% மக்கள் வந்து 25% வந்து ஊரை விட்டு வெளியே போயிடறாங்க. அது போக மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னா 450 பேர் இருக்காங்க இப்போது. ஸோ இதை வந்து சுருக்குனிங்க அப்படின்னா, சாரி ஒரு நிமிஷம்ப்பா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 அடி கொடுத்தீங்கன்னா 8 22.5% சொல்லி வரும். 25.5% என்னது, ஒரிஜினல் மக்கள் தொகையில் வெளியேறி போன 22 மக்கள் எவ்வளோனா 22.5%. ஸோ 10% மக்கள் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. அதுபோக 22.5% மக்கள் வந்து இப்போ வந்து வெளியேறாங்க. 90%ல் 25% எவ்வளோனா 22.5. ஸோ இவங்க வெளியேறினப்போ மீதி இருக்கிறவங்க எவ்வளோ இருப்பாங்க, 30 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 32.5% மக்கள். ஸோ அது போக மீதி இருக்கவங்க எவ்வளோனா 67.5% மக்கள் தான் இருப்பாங்க. இந்த 67.5% மக்கள் தான் யாருன்னா இந்த 450 பேர். ஸோ அப்படின்னா முதல்ல 100% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ 450 வகுத்தல் 67.5% இன்ட்டு 100% கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது 100% மக்கள் தான். ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தாலும் தெரியணும். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6000 சொல்லி வரும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எவ்வளவு 100% இருக்காங்க, அதில் 10% இறந்துறாங்க. இறந்தது போக மீதி இருக்கிறவங்க எவ்வளவோ அதில் 20%. ஸோ மீதி இருக்கவங்களில் 20%, மீதி இருக்கவங்க எவ்வளவு 90%. ஒரிஜினலில் இருந்து 90% பீப்புள் இருப்பாங்க. அதில் 25% எவ்வளோனா ஒரிஜினல் மக்கள் தொகையினுடைய 22% தான். ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது 67.5. இதுதான் வந்து 4050 மக்கள் தொகை. இதை வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து 6000 சொல்லி வரும். அடுத்தது இந்த கணக்கு ஒரு சூப்பர் கணக்குப்பா. ஒரு கியூபாய்டு கொடுத்துட்டாங்க, ஒரு கன செவ்வகம் சொல்லி கொடுத்துட்டாங்க. கன செவ்வகத்தினுடைய லென்த்து பிரித்து ஹைட் இதோட மதிப்பு என்னவா 38 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதனுடைய டயகனல், அதனுடைய மூளை விட்டம் வந்து 22 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த வலைபரப்பு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஒரு கன செவ்வகத்தினுடைய மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்னென்னா √L² + B² + H². சரிங்களா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா மொத்த வலைபரப்பு 2 × LP + PH + HL. சரியா. இதுக்கு முன்னாடி இதோடு சேர்ந்து இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணால் A + B + C ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா = A² + B² + C² + 2AB + BC + CA. சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூலாம் புட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா இங்கே ABC இது எல்லாமே வந்து ஈக்குவல் என்ன எடுத்துக்கோங்கன்னா A = Lன்னு எடுத்துக்கோங்க, B = Bன்னு எடுத்துக்கோங்க, C = Hன்னு எடுத்துக்கோங்க. ஸோ L + B + C யோட கூடுதல் என்ன 38² இங்கே டயகனலோட மதிப்பு கேட்டிருக்காங்க. டயகனல் என்ன கொடுத்துட்டாங்க 22 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் கண்டுபிடிச்சிருவோம். டயகனல் வந்து 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா
எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்னு சொல்லி வரும். இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 22 ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஏன்னா டயகனல் வந்து 22. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயரோட வேல்யூ 22 ஸ்கொயர்னு சொல்லி வரும். 22 ஸ்கொயரோட வேல்யூ 484. 38 ஸ்கொயரோட வேல்யூ 32, 64, மிச்சம் 6. மிச்சம் 6, 8 64, மிச்சம் 6, 3 24, 24 30, 3 24, மிச்சம் 2 9, 11, 14, 44. ஸோ 1444 சொல்லி வரும். மைனஸ் 484 இங்கே இந்த இது அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல்னு வரும். சரி, இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 960 சென்டிமீட்டர் சொல்லி வரும். கணக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த லென்த் அண்ட் பிரெட்த் அண்ட் ஹைட் ஆஃப் தி கியூபாய்டு கனசதுரத்தினுடைய 3 பக்கங்களின் கூடுதல் 38 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அடுத்து அதனுடைய கோணம் மூலை விட்டத்தினுடைய மதிப்பு வந்து 22 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம கனசதுரத்தினுடைய மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். நம்ம கேட்டது என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த வலைபரப்பு கேட்டிருக்கான். அதுக்கு உண்டான ஃபார்முலா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். அது போக இந்த பேசிக்கான அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் புட் பண்ணோம் அப்படின்னா கடைசி நமக்கு கிடைக்கிறது 2LB ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். இதுதான் வந்து மொத்த வலைபரப்பு. நமக்கு தேவையானது 960 சென்டிமீட்டர். அடுத்ததான் 75 கணக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. A/B/C/D அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதோட மதிப்பு என்னவாக இருக்குன்னா B/C/A/D. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? பிக்கும் சின்ற மதிப்பில் என்ன இருக்குது? X/X பை B/C ஈக்குவல் டு A/D. ஸோ B/Cயில் என்ன கொடுத்துருக்கான்? X/X ஈக்குவல் டு 25 × 36. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர். இது ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் × 36 ஸ்கொயர்னு சொல்லி 5 ஸ்கொயர் × 6 ஸ்கொயர்னு இருக்கும். ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5 × 6 30. அவ்வளோதான். A/B/C/D ஈக்குவல் டு P/C ஈக்குவல் டு A/D. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு போடுறது ஈஸி. அடுத்ததாக ஊடால விட்ட கணக்கு ஒரு கணக்கு பார்த்துடலாம். 37வது கணக்கு ஒரு கணக்கு போட்டிருப்போம். அந்த கணக்கு மட்டும் ஒரு இடம் பார்த்துடலாம். அந்த கணக்கு ஈஸி தான்ப்பா. அடுத்தது இன்னொரு கணக்கு ஒரு கணக்கு விட்டனே. எந்த கணக்கு? 37வது கணக்கு. 36வது கணக்கு. இந்த அமிதாவுடைய வயசு என்ன அப்படின்னா அமுதான்னு எடுத்துக்கணும். இதை வந்து அமுதாவுடைய வயசு அமிர்தாவுடைய வயசோட 2 கூட சொல்லி கொடுத்துட்டாங்க. 2 வருஷம் கூட. அமிர்தாவோட வயசோட 2 வருஷம் கூட. அப்புறம் அமிதாவோட அப்பாவுடைய வயசு வந்து அமுதாவை போல் 2 மடங்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டாவது கான்செப்ட். அப்புறம் அமிர்தா வந்து அவங்களுடைய தங்கச்சியை போல் 2 வயசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அமிர்தா வந்து அவங்க தங்கச்சியை போல் 2 வயசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4வது ஏஜ் ஆஃப் அமுதாவுடைய அப்பாவுடைய வயசு அமிர்தாவுடைய தங்கச்சியோட வயசோட வித்தியாசம் வந்து 43 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அமுதாவுடைய ஃபாதரோட வயசும் சரியா அந்த தங்கச்சியுடைய வயசும் 43 வயசு வித்தியாசம். அப்படின்னா அமுதாவுடைய அப்பாவுடைய வயசு என்னவாக இருக்குன்னா S+43. ஸோ அமுதாவுடைய அப்பா வயசுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கோம்? கணக்கில் என்ன கொடுத்துருக்கோம்? அவங்க அமுதாவுடைய அப்பா வந்து அந்த அமுதாவுடைய வயசோட 2 மடங்கு அதிகம் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இது போடுறோம். தங்கச்சியோட வயசு என்னவாக இருக்கும்?
இங்கே அமிர்தாவுக்கும் 2 இயர்ஸ் அப்படின்னா தங்கச்சியோட வயசு என்னவாக இருக்கும்? அமிர்தா வகுத்தல் 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அமிர்தாவோட வயசோடைய பாதியாக இருக்கும் ப்ளஸ் 43. இது ரெண்டே வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா அமிர்தாவோட வயசு ப்ளஸ் 86 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஸோ இந்த ரெண்டை இங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன வரும்? இந்த ரெண்டை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 4am அமுதா வயசுன்னு சொல்லி வரும். ஆமாம், இந்த பக்கம் 2am இருக்கு இல்லையா, இது வந்து 2 அமுதாவோடைய வயசு. அமுதாவோட வயசு வந்து 4 சொல்லி வரும் ஈக்குவல் டு அமிர்தாவோட வயசு ப்ளஸ் 86 வருடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக இந்த இடத்துல அமுதாவோட வயசில் என்ன போடலாம் அப்படின்னா அமிர்தா இன்ட்டு 2 2 இயர்ஸும் போடலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல எழுதுகிறேன். 4 இன்ட்டு அமிர்தாவோட வயது கூட்டல் 2 ஈக்குவல் டு அமிர்தாவோட வயது கூட்டல் 86ன்னு சொல்லி வரும். இந்த இது அப்படியே இது உள்ளே கொண்டு போய் பிறக்கணிங்க அப்படின்னா 4amr ப்ளஸ் 8 ஈக்குவல் டு அமிர்தாவோட வயசு ப்ளஸ் 86ன்னு சொல்லியிருக்கோம். இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிட்ட இருந்தால் 3, இந்த பக்கம் போனால் 78. ஸோ அமிர்தாவுடைய வயசு 26ன்னு சொல்லியிருக்கோம். அமிர்தாவோட வயசு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அமுதாவோட வயசு தெரியும். அமுதாவோட வயசு என்ன வரும்? ப்ளஸ் 2 வரும். 26 கூட்டல் 2 28 வயசாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து கணக்கில் என்ன கேட்டிருக்கான்? அவங்க 2 பேரோட வயசினுடைய கூடுதல் வந்து கேட்டிருக்கான். ஸோ 28 கூட்டல் 26 ஈக்குவல் டு 54 இயர்ஸ். ஸோ இந்த கணக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கான்றது ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்துட்டு கடைசியாக இதை இந்த வேல்யூஸ் எல்லாம் புட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடணும். ஸோ இதை வந்து ஒரு தடவை ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.